தோழமைகளுக்கு வணக்கம். வதந்தியின் 2ஆம் பாகம் தற்போது பார்க்க போகிறோம். ராஜா தன் பாவம் போக காட்டில் குடில் அமைத்து பெண்களுக்கெல்லாம் நிறைய பரிசு பொருள்கள் தந்து கணவன் வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரையும் சொல்கிறாரு. ஆனால் ராஜாவுக்கு வேண்டாதவங்க இதை வேறு மாதிரி மாற்றி கதை கட்டி வதந்தியை பரப்புனாங்க. அதாவது பெண்களை தவறான நோக்கத்தில் வரவழைத்து செய்யும் பாவத்திற்கு பரிகாரமாக பரிசுகள் கொடுத்து அனுப்புகிறார் என்று. அப்போ கண் தெரியாத தன் கணவனை அழைத்து கொண்டு பெண் ஒருத்தி மன்னரை காண வருகிறாள். கணவன் கேட்கிறான், ஏம்மா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? மன்னரின் குடில் முன்பு என்று அவள் சொன்னதும், ஓ, தானம் தருவதா சொல்லி பெண்களிடம் தவறாக நடக்கிறானே அந்த ராஜாவா என்கிறான். சுவாமி, நீங்கள் தவறாக பொய்யுரைத்து விட்டீர்கள். மன்னர் யாச்சகம் கேட்ட முனிவருக்கு குதிரை சாணத்தை உணவாக கொடுத்து பாவ மூட்டையை சுமக்கிறார். அதிலிருந்து விடுபடவே இப்பொழுது தானங்கள் செய்கிறார். ஆனால் பலர் இதை பலவிதமாக திரித்து கூறியதால் ஒவ்வொருவருக்கும் அவர்களது பாவக்கணக்கில் ஒரு கவளம் சாணம் பங்கிடப்பட்டது. அதில் உள்ள கடைசி கவளம் நீங்கள் மன்னரை பற்றி தவறாக வதந்தியை பரப்பியதால் அது உங்கள் பாவக்கணக்கில் சேர்ந்து விட்டது என்கிறாள். எனவே அன்பர்களே, ஒருபோதும் வதந்தியை பரப்பாதீர்கள். ஏன்னா அதிலேயே தீ இருக்கு. அது மட்டுமல்ல, வதந்தியை பரப்பினால் தண்டனை நிச்சயம். எனவே இனிமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் இந்த வதந்தி கதையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.